ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பல. சிலுவை தியானம் என்று நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வரும்போது நமக்குள் இருக்க வேண்டிய, மாற்றப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிந்தனைகளில் ஒன்று கீழ்ப்படுத்தி என்கிறதான ஒரு வார்த்தையும், தன்னை தாழ்த்தினார் என்கிற ஒரு வார்த்தை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பரிசுத்த வேதத்திலிருந்து இவ்விதமாக சொல்லுகிறது: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படுத்தினவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து இறங்கி தன்னுடைய மேன்மையை துறந்தவராக மனித குலம் கொண்டார். ஒரு புதிய அவதாரம், இன்கார்னேஷன் என்று சொல்லுவார்கள். தேவனாய் இருந்தவர் இந்த உலகத்திற்கு தன்னை மனிதனாக வெளிப்படுத்தின அந்த திரு அவதாரம் இந்த உலக மக்களைப் போலவே வாழ வேண்டும், உலக மக்களினுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் அனைத்தையும் அனுபவிப்பதற்காகவே அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அவர் மனிதனாக பிறந்தபோது மனிதனுடைய எல்லா விதமான வாழ்க்கை நடைமுறை, அவன் சந்திக்கும் சிக்கல்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராகி தம்மையே தாழ்த்தினவராக, பரலோகத்தில் இருந்த தேவன் அவர் மகிமை நிறைந்தவர், பூமியிலே வந்து தரித்திர கோலம் கொண்டு உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக இயேசு தம்மை தாழ்த்தினார். அருமையானவர்களே, இயேசுவினுடைய தாழ்மை என்பது ஏதோ ஒரு நேரத்திற்கு கொடுக்கப்பட்டதல்ல. அவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து தம்மை தாழ்த்தினார். சிலுவை என்பது ஒரு தாழ்மையின், பணிதலின் சின்னம். Cross is a place where you can find obedience, not the arrogant. சிலுவை என்பது தாழ்மையின் அடையாளம். மற்ற எந்த ஒரு காரியத்திற்கும் அங்கே இடமில்லை. God bless you.